மலையாளத்துல 1995வது வருஷத்துல தன்னுடைய நடிப்பு பயணத்த தொடங்குன மஞ்சு வாரியர், முன்னணி கதாநாயகிகள்ல ஒருத்தவங்களா மாறுனாங்க. முன்னணி கதாநாயகர்கள் எல்லார் கூடவும் நெறைய படங்கள் நடிச்சாங்க. அதுல ஒருத்தவரான திலீப் கூட காதல் ஏற்பட்டு, அவங்க 2 பேருமே வந்து 1999ல திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்கு. ஆனா வந்து சமீபத்துல இவங்க 2 பேருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு காரணமா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க பிரிஞ்சதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒண்ணு மஞ்சு வாரியர் திரும்பவும் நடிக்க போயிட்டது அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் மஞ்சு வாரியர் ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல நடிச்சாங்க. அந்த விளம்பரத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு வந்ததுனால, அவங்க தொடர்ந்து நடிப்பு துறைய வந்து கன்டின்யூ பண்ணிரலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு படத்துல வந்து நடிச்சாங்க. அதுவும் அவங்களோட தாய்மொழியான மலையாளத்துல "ஹவ் ஓல்ட் ஆர் யூ" அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அத தொடர்ந்து இவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. மலையாளத்துல மட்டுமல்ல, சவுத் இந்தியால இருக்கிற எல்லா மொழிகள்லயும். அத வச்சு இவங்களுக்கு கைவசம் இப்போ 10, 11 படங்கள் இருக்காம். அதுல முன்னணி நாயகர்களான நாகார்ஜுனா, நானி, அதுக்கப்புறம் தமிழ்ல சூர்யா கூட கூட ஒரு படம் நடிக்க போறாங்களாம். சூர்யாவோட சொந்த நிறுவனமான 2டி நிறுவனம் வந்து இப்போ ஒரு படம் தயாரிக்க போகுது. பாண்டியராஜோட இயக்கத்துல குழந்தைகள மையமா வச்சு எடுக்கப்படுற படத்துல கார்த்திக் குமார் அவருடைய ஜோடியா பிந்து மாதவி நடிக்கிறாங்க. அத தொடர்ந்து எடுக்க போற படத்த விக்ரம் குமார் வந்து இயக்க போறாரு. விக்ரம் குமார் ஆல்ரெடி தெலுங்குல வந்து சக்சஸ்ஃபுல் டைரக்டர். சோ அவர் எடுக்கிற படத்த தெலுங்கு பிளஸ் தமிழ்ல வந்து எடுக்க போறாரு. அந்த படத்துல சூர்யா தான் நடிக்க போறாரு. சூர்யாக்கு ஜோடியா